ni do pa ga ri sa ga ma pa ni sa ni sa sa ga ri sa ni do pa ga ri sa ga ma pa ni sa ni sa குருவோட நேரடி பார்வை நமக்கு கிடைக்கணும் ஐயா. அதாவது தொன்று தொட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயம் சொல்லுவாங்க. அந்த ராமரை மூலமூர்த்தியாக வணங்கியவர் அவர் தான். எத்தனையோ நமக்கு 10 அவதாரங்கள் இருக்குது. ராமான்னு சொன்னால் அவ்வளோ புண்ணியம். என்ன காரணம்னா ராமான்னு சொன்னாலே சிவபெருமானையும் நாராயணனையும் கும்பிட்ட பலன் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாயே 8 எழுத்து மந்திரம். அதில் ஒரு எழுத்து தான் ரா. ஓம் நமச்சிவாயே 5 எழுத்து மந்திரம். அதில் ஒரு எழுத்து மா. ராமா. ராமான்னு சொன்னாலே 2 சுவாமியை நம்ம கும்பிட்ட பலன். அந்த ராமரை தான் இவர் மூலமூர்த்தியாக வணங்கியிருக்கார். இருக்கிறதுலே அவதார புருஷன் என்ன காரணம்னா பொறுமையின் சிகரமா. அரியணை ஏறுன்னு தசரதன் சொல்லும் போதும் சிரிச்சினே இருந்தாரா. கைகேயி சொன்னாங்களா நீ காட்டுக்கு போகணும், அப்பவும் சிரிச்சிருந்தாரா. அந்த சிரிப்பானது நமக்கு நோய் அகலமா. இன்னைக்கு நம்ம எங்கேயுமே சிரிச்சு பாருங்க, நோய் வராது. அந்த நோய் இல்லாத வாழ்வு தரவர் தான் நம்ம ராகவேந்திரன். மந்த்ராலய மகான் ஒரு சன்னியாசி, மந்த்ராலய மகான் ஒரு சன்னியாசி, மந்த்ராலய மகான் ஒரு சன்னியாசி, தின மனதினில் மகானே நீ நேசி, மந்த்ராலய மகான் ஒரு சன்னியாசி, தின மனதினில் மகானே நீ நேசி, குரு மகான் அருள் பெற. ஸ்ரீ குருவே நமஹ, ராகவேந்திராய நமஹ. ஸோ இங்கே இது பார்த்தோம், இந்த ஸ்டார்ட் ஆனது சொல்கிறேன். ஸோ அப்போது நம்ம பசங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது சென்டரில் கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் ஐடார்க்கு வந்தாங்க, அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. இப்போ முழுசாக நின்று இருக்கு. ஸோ இது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு எப்போவுமே டைம் கிடைக்காது. ஸோ எப்பப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆகுதோ தெரியல, அது இவர் மகிமே கரெக்டாக அந்த டைமில் இங்கே வந்துடுவேன் நான். ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஷ்ட டைமில் இங்கே இந்த ராகவேந்திர சுவாமி அணுகுனேன். ஸோ தட் அவங்க அந்த டைமுக்கு கரெக்டாக எப்போ கஷ்டத்தில் இருக்கிறாரு கைக்கு தூக்கி வளர்த்தாரு, இந்த சென்ஸ் கொடுத்தாரு அவர். ஸோ அதுக்கு ரொம்ப 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 மங்களமாய் வாழ நீயாசி, மகானயாசி, குரு மகானயாசி. பாம்பியா பக்கத்தில் மந்திராலயத்தில் இருக்காரு. அங்கிருந்து நமக்கு இங்கே காட்சி கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? எப்போது நமக்கு கிடைக்கும்ன்றதோ அது அப்போது கிடைக்கும். அருணாகர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே, என்னே விதியின் பயனிங்குதுவோ மண்ணே மயிலேறிய வானவனேன்னு. நம்முடைய விதி பயன் தெரியாமல் தான் நம்ம அங்கே இங்கே அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த விதி பயனை நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி குருமாரில் மனசார வணங்கணும். இவர் சொல்லிட்டாரு வணங்கக்கூடாதான். ஒரு 300 கோடி ரூபாயில் கார் இருக்குது. அந்த ஓனர்கிட்டே காரோட பிரேக் இருக்கும், டிரைவர்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம குருவை பற்றிக்கினா பிரேக் எப்படி போட்டால் வண்டி நிற்குதோ அந்த மனசலனம் இல்லாமல் அவர்கிட்ட நிற்போம். கோவிலுக்கு எதுக்கு வரோன்னா மன அழுத்தத்துக்கு காரணமாக வரும். ஆனால் கோவில் போயிட்டு திரும்பி பாருங்கள், லேசாயிடும் உடம்பு. என்ன காரணம்? கோவிலோட வாசல் அகலமாக இருக்குமா. நம்முடைய ஆசைகளும் அந்த மாதிரி தான் அகலமாக இருக்குது. இது வேணும் அது வேணும் கணக்கே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் சொல்ல பாருங்கள், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், மூலவர். அந்த அகலங்கள் குறைஞ்சி மூலவர் சின்ன வடிவில் சின்ன சைஸில் இருப்பார். 3 கோணம் தான் இருக்கும், ஒரு கோணத்தில் வழி இருக்கும். அந்த மாதிரி ஒரே எண்ணத்தை கேட்டதோடு நம்ம உள்ளே போனோமா. அதுதான் துவாரபாலர் இருப்பாங்க. ஒருத்தர் இப்படி ஒரு கை காட்டுவார், ஒருத்தர் ஒரு கை இப்படி காட்டுவார். ஒரே சிந்தனையில் வா, அந்த எண்ணம் உள்ள இருக்கிறவருக்கு கொடுப்பாருன்னு. அந்த மாதிரி நம்ம குருவர்கள் இங்கே வந்திருக்காரு பரிபூர்ணமாக. எனக்கு தெரிஞ்சு வேலூர் மாவட்டத்திலே பெரிய ராகவேந்திர சிலை வேறு எங்கேயுமே கிடையாது. பெருமையாக நான் மாத்தட்டி சொல்லுவேன், இந்த காங்கேயலூர் தான் அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்களும் பெரிய மனசோடு கும்பிட்டு போனீங்கன்னா அருள் அவர் வாரி வாரி கொடுப்பாரு. பரிபூர்ணமாக நம்பி வாங்க. நம்பினவருக்கும் கொடுப்பாரு, நம்பாதவருக்கும் கொடுப்பாரு. காலமும் மருள் வழங்கும் மாடமோ துளசி, கண்ணனின் துணையோடு கண்களில் ஒளி வீசி, காலமும் அருள் வழங்கும் மாடமோ துளசி, கங்கையின் புனிதம் சேர்த்த சலமோ காசி,
கங்கையின் புனிதம் சேர்த்த குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பததாம் சங்க கல்புருஷாய நமதாம் காமதேனுவே. வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் காங்கைநல்லூர் கிராமம் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தின் அருகில் ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயம் அமைந்து ஒரு வருடம் ஆகி முதலாம் ஆண்டு இன்று வெகு சிறப்பாக பூஜைகள் நடந்து அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ந்து மாலை 6:30 மணியில் சந்தனகாப்பு அலங்காரம் மகா தீப ஆராதனையும் செய்யப்பட்டுள்ளது. இது மேன்மேலும் வளர குருராயரின் அருள் பெருக. மக்களே குருவே குருவே குருவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. கிருபானந்த வாரியார் அவதரித்த திருத்தலத்திலே அவர் சைவத்தை பற்றி அற்புதமாக சொல்லுவார். இங்கே ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு வைஷ்ணவமாக இங்கே வந்து காட்சியளிக்கிறார். அரியும் அரணம் ஒன்று என்று சொல்வார்கள். அதுபோல இந்த ஊருக்கு 2 குருமார்கள். அங்கே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஞான திருவளாகம், இங்கே ராகவேந்திர சுவாமியுடைய அருள் வளாகம். அதுவும் கல்வி சாலையில் பக்கத்திலே உள்ளது. அது இல்லாமல் இந்த ராகவேந்திர சுவாமி இங்கே அமைய பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்களாக உழைத்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி கூறுகிறேன். இந்த 1 வருட காலமாக கால பூஜைகள் குறித்த நேரத்தில் நடந்து கொண்டும் ஒவ்வொரு விழாக்கமைதோறும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்குகிறார்கள். அந்த அற்புதமான சேவையை மென்மேலும் வளர எல்லாமல்ல குரு ராகவேந்திர சுவாமியை பரிபூர்ணமாக பிரார்த்திக் கொள்கிறேன். நம் கவலை தீர ஒரே வழி ராயரின் ஆசி. நம் கவலை தீர ஒரே வழி ராயரின் ஆசி. குரு ராயரின் ஆசி, குரு ராயரின் ஆசி. மந்திராலய மகான் குரு சன்யாசி. தினம் மனதினில் மகானே நீ நேசி. மந்திராலய மகான் குரு சன்யாசி. குருமகான் வஸ்திரத்தை தினமும் அலசி 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 குருமகான் வஸ்திரத்தை தினமும் அலசி. குருமகான் வஸ்திரத்தை தினமும் அலசி. குருராயரை துதிக்கும் நமக்கோ நல்ல ராசி. குருமகான் வஸ்திரத்தை தினமும் அலசி. நம் குருராயரை துதிக்கும் நமக்கோ நல்ல ராசி. குருமகானை பாடும் நானோ பரதேசி. குருமகானை பாடும் நானோ பரதேசி. குருராயருக்கு நான் தரும் ராகம் தன்யாசி. குருராயருக்கு நான் தரும் ராகம் தன்யாசி. சகமப